ஹாய் வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு வீடியோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ், அதை பற்றின ஒரு குட்டியான ஒரு வீடியோ. சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு செய்கிறத பற்றி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அது உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் அதுக்கு தேவையான அளவு, அப்புறம் தனியா தேவையான அளவு, அப்புறம் சீரகம், அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு. நான் காய்ந்த கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு அது கூட சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த மசாலாவையெல்லாம் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், தேங்காய், தக்காளி, இது மூணும் போட்டு நீட்டாக அது தனியாக எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக பூண்டெல்லாம் ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீட்டாக அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த இந்த சிக்கன் நீட்டாக 2 தடவை நீட்டாக சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணினேன். கழுவி எடுத்துட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, காய்ந்த கருவேப்பிலை, வரமிளகாய் இது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஈரல் சிக்கன், இதெல்லாம் போட்டு நீட்டாக கழுவி எடுத்ததை அந்த பாத்திரத்தில் தாளித்து விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. கடுகெல்லாம் போட்டு நல்லா வரமிளகாய், காய்ந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி சிக்கனையும் எடுத்து கொட்டி நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விடும் பொழுது கூடவே மஞ்சள்தூள் 1 டீஸ்பூனு, அப்புறம் சிக்கன் கரம் மசாலா பொடி அதுவும் போட்டு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு தான் நான் போட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. நல்லா கொதி வர அளவுக்கு பரட்டி விட்டாச்சு. அப்புறம் மூடி வச்சாச்சு. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த அரைச்சி வச்சுருந்தாங்கள்ல அந்த மசாலா ஐட்டம் அதையெல்லாம் எடுத்து அந்த சிக்கன் கொதித்து வந்திருந்தது பார்த்தீங்களா, அந்த கரம் மசாலா பொடி இதெல்லாம் போட்டு கலக்கி மூடி வச்சுருந்தது சிக்கன் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா ஒரு பரட்டி கொதித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச மிளகை எடுத்து அந்த சிக்கனுக்குள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியான சிக்கன் குழம்பு. இது தோசை, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் குழம்பு தான் செஞ்சேன். ஈஸியான முறையில் செஞ்சேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்லியாக இருக்குது. எப்போவுமே கிரேவின்னு செய்யாதீங்க, குழம்பும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.